எனக்கு 1000 ரூபாய் கிடையாது. 1000 ரூபாய் அப்படி நீங்க கேட்கக்கூடாது. நீங்க கேட்கக்கூடாது. 1000 ரூபாய் அப்படி கொடுக்குறது. 1000 ரூபாய் அப்படி கொடுக்குறது. 1000 ரூபாய் அப்படி கொடுக்குறது சொல்லுங்க. பின்னாடி ஹெல்மெட் போடலையா சார்? 1000 ரூபாய் கேக்குறாங்க சார். யாருக்கு 1000 ரூபாய் கேக்குது? இவருக்கு 1000 ரூபாய் கேக்குறாங்க. யார் கேக்குற 1000 ரூபாய் கேக்குது? சார் 1000 ரூபாய் கேக்குறாங்க சார். ஆடியோ லைன் போடுறேன் சார் நானு. போட்டுக்கிறா நீங்க எப்ப இருக்கோ அப்ப கட்டிக்கீங்க. எப்படி சார் நான் கட்ட முடியும்? ஹெல்மெட் போட்டு போக வேண்டியதானே சார்? ஹெல்மெட் போட்டு தானே சார் போட்டு போக வேண்டியதானே சார்? சார் பின்னாடி போனா முன்னாடி போனா எல்லாருக்கும் கொண்டா எங்க காசு தான் சார் வாங்க முடியும். எல்லாம் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு பைக்ல ரெண்டு எல்லாம் கேட்க போறீங்க. நாங்களும் மனமாற கொடுக்குறோம்ல, பப்ளிக் ஆளுங்க கொடுக்குறோம்ல சார். நீங்க போலீஸ் சார் மொத்தமா போட்டுக்கிறோம் சார். அவங்களாங்க எல்லாமே அலர்ட் பண்ணு போட்டுக்கிறோம். எல்லாத்தையும் போட்டுக்கிறோம். எல்லாத்தையும் போட்டுக்கிறோம். அது மட்டும் தான் போறீங்க. நியாயமாக யாரு இப்ப நாங்க என்ன பண்றீங்க? யாரு கொடுத்தீங்க நீங்க? சரி என்ன பண்றீங்க? பில்லு நான் போடுவேன். லைசன்ஸ் கொடுக்குறேன். ஆளையும் அறுத்து கொடுக்குறேன் கையில. அப்படியே கட்டுங்க கவர்மெண்ட்டுக்கே வச்சு. எனக்கு 1000 ரூபாய் கிடையாது. 1000 ரூபாய் அப்படி நீங்க கொடுக்குறது. கேட்கக்கூடாது. நீங்க கேட்கக்கூடாது. 1000 ரூபாய் அப்படி கொடுக்குறது. 1000 ரூபாய் அப்படி கொடுக்குறது. 1000 ரூபாய் அப்படி கொடுக்குறது சொல்லுங்க. காசு அப்படி கொடுக்குறது 1000 ரூபாய். 1000 ரூபாய் நான் கொடுப்பேனே. எதுக்கு எடுக்கிறீங்க? எனக்கு 1000 ஐயா ரூபாய் என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை உங்களுக்கு? சார் பின்னாடி ஹெல்மெட் போடலையா சார்? 1000 ரூபாய் கேக்குறாங்க சார். யாருக்கு 1000 ரூபாய் கேக்குது? இவருக்கு 1000 ரூபாய் கேக்குறாங்க. யார் கேக்குற 1000 ரூபாய் கேக்குது? சார் 1000 ரூபாய் கேக்குறாங்க சார். ஆடியோ லைன் போடுறேன் சார் நானு. இவங்களுக்கு மைக்கு போடுறேன் சார் நானு. ரோடோட இப்ப கூட ஈகா தாட்ல இருந்து பங்கா தாட் வரலாம் மைக்கு ஃப்ரீயா கேக்குறாங்க சார். நீங்க என்ன வேலை செய்றீங்க? சார் ஆடியோ தாட் சார் நானு ஃப்ரீயா போட்டு விடுறேன் சார் மைக்கு. 1000 ரூபாய் கொடுத்து ஹெல்மெட் இல்ல 1000 ரூபாய் கேக்குறாங்க சார். பின்னாடி உட்கார்ந்து ஹெல்மெட் இல்ல. நான் என்ன சார் பண்ணுவேன்? இல்ல பில்லு கேட்டா பில்லு சொல்லிருப்பாரு. பில்லு சொல்லிருப்பாரு. சார் காசு நான் எப்படி சார் கிடைங்க? இல்ல 1000 ரூபாய் சார் எங்கிட்ட காசு இருக்குமா சார்? 1000 ரூபாய் காசு இருக்குமா சார்? பில் எப்படி சார் கட்டுது? பில் போட்டுக்கிறா நீங்க எப்ப இருக்கோ அப்ப கட்டிக்கீங்க. எப்படி சார் நான் கட்ட முடியும்? எப்படி சார் சம்பாதிக்கிறது? நான் என்ன தப்பு செஞ்சு இடிச்சிட்டேன், கொண்டுட்டேன், கீழே விட்டேன். என்ன பண்ணா பரவாயில்ல சார்? சார் 1000 ரூபாய் கொடுக்குறீங்க. கட்ட முடியும். அப்ப சார் என்னால எப்ப சார் கட்டுறீங்க? காசு கேட்கல யாரும். பில் போட்டுக்கிறது அதை கட்டிக்கீங்க. சார் பில்லு நான் சார் சும்மா வருமா சார்? எனக்கு 1000 ரூபாய் ஹெல்மெட் போட்டு போக வேண்டியதானே சார்? ஹெல்மெட் போட்டு தானே சார் போட்டு போக வேண்டியதானே சார்? சார் பின்னாடி போனா முன்னாடி போனா எல்லாருக்கும் கொண்டா எங்க காசு தான் சார் வாங்க முடியும். எல்லாம் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு பைக்ல ரெண்டு எல்லாம் கேட்க போறீங்க. நாங்களும் மனமாற கொடுக்குறோம்ல, பப்ளிக் ஆளுங்க கொடுக்குறோம்ல சார். நீங்க போலீஸ் சார் மொத்தமா போட்டுக்கிறோம் சார். அவங்களாங்க எல்லாமே அலர்ட் பண்ணு போட்டுக்கிறோம். எல்லாத்தையும் போட்டுக்கிறோம். எல்லாத்தையும் போட்டுக்கிறோம். அது மட்டும் தான் போறீங்க. நியாயமாக யாரு இப்ப நாங்க என்ன பண்றீங்க? யாரு கொடுத்தீங்க நீங்க? சரி என்ன பண்றீங்க? பண்ணுங்க சார். பில்லு நான் போடுவேன். வந்து மாரிகள் வச்சுதான் 1000 ரூபாய் கொடுக்கணும். வேற நான் என்ன பண்றீங்க? லைசன்ஸ் கொடுக்குறேன். ஆளையும் அறுத்து கொடுக்குறேன் கையில. அப்படியே கட்டுங்க கவர்மெண்ட்டுக்கே வச்சு. சார் 1000 ரூபாய் சார் எப்படி சார் என்னால கட்ட முடியும்? ஃபைன் நான் போடல. ஹெல்மெட் போடாம ஃபைன் நான் போடல. எப்படி சார் 1000 ரூபாய் சார் இருக்கிறேன்? கவர்மெண்ட் ஹெல்மெட் போனை புடுங்கிட்டு நீ ஏன் வீடியோ எடுக்கிற? நீ என்ன அடிக்கிறதுக்கா அந்த போலீஸ்கார் வராரு? எந்த போலீஸ்கார் வராரு? போன என்னன்றாரு பாருங்க. என்ன வீடியோ எடுக்கிறாரு? நான் கேட்டதுக்கு என்ன வீடியோ எடுக்கிறாரு? இல்ல என்ன பொதுமக்கள் யாரும் கேட்கக்கூடாதா? அப்ப எனக்கு கையை தூக்கிட்டு வரலாமா? கையா கையை தூக்கிட்டு வரலாமா? என் போனை புடுங்குறாரு. ஏன் உங்க போன போடுறாரு? அதை கேளுங்க. பொய் கேஸ் போட்டு நீங்க தெரியுமா உங்களுக்கு? பொய் கேஸ் போட்டாரு. ஹெல்மெட் கேஸுக்கு பொய் கேஸுக்கு வித்தியாசம் இல்லையா? எல்லா போலீஸ்காரங்களும் அப்படிதான். எல்லா போலீஸ்காரங்களும் அப்படிதான் பண்றீங்க. அப்ப என்னையா கையை தூக்கிட்டு வரீங்க? ஏன் போன நீங்க ஏன் புடுங்குறீங்க? உங்க மேல தப்பு இல்லைன்னா ஏன் போன நீங்க ஏன் புடுங்குறீங்க? இருங்க, ஏன் போன நீங்க ஏன் புடுங்குறீங்க? நடந்து போறீங்க. போலீஸ் கூட பொய் கேஸ் போடுதுன்னா தப்பு. அப்புறம் நீங்க எப்படி என் போன புடுங்கலாம்? அது ஹெல்மெட் கேஸுக்கு பொய் கேஸுக்கு வித்தியாசம் இருக்கா? நல்ல வித்தியாசம் இருக்குங்க. 1000 ரூபாய் நீங்க என்கிட்ட கேட்கல. சரி 1000 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா கேஸ் உள்ள அப்படின்னு சொன்னீங்க. 1000 ரூபாய் என்கிட்ட இல்லாதனால வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட 1000 ரூபாய் கேட்டீங்கன்னா வந்து பின்னாடி உட்காந்து ஒரு ஹெல்மெட் இல்லைன்னு 1000 ரூபாய் கேட்டா நான் என்ன சார் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யாருங்கிறதுல நான் கத்துனேன் சார். அவ்வளவுதான் சார். நான் வெளிப்பத்தினேன். 1000 ரூபாய் என்கிட்ட இல்லைன்றத நான் வெளிப்பத்தினேன். அவ்வளவுதான் சார். 1000 ரூபாய் பில்லு போட்டு நீங்க குட்டினா என்னால எப்படி சார் கட்ட முடியும்? வேற ஒண்ணும் இல்ல சார். ஹெல்மெட் கேஸுக்கு 1000 ரூபாய் தான் சார். சரிங்களா? கவர்மெண்ட் பிக்ஸ் பண்ணது 1000 ரூபாய் தான். நாலு நாள் ஹெல்மெட் போட்டு வாங்க சார். கரெக்ட் சார். மன்னிச்சுங்க சார். என்ன தெரியாதுன்னு பேசிட்டேன் சார். என்ன ஒண்ணும் புரியல சார் என்னால.